நீங்க எவ்வளவு திறமையானவரா இருந்தாலும், மத்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருந்தாலும், சில நேரங்கள்ல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போதா? மத்தவங்க உங்கள ஈஸியா எடுத்துக்கிறாங்களா? அதுக்கு உங்ககிட்ட இருக்க இந்த 5 சின்ன சின்ன பழக்கங்கள் தான் காரணமா இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, உங்க மதிப்ப மத்தவங்க முன்னாடி குறைக்கக்கூடிய 5 பழக்கங்கள் மற்றும் அத எப்படி மாத்திக்கிறதுன்னு தான். வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா 5th பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. இது இன்ஸ்பயர் ஆனோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, அதிகமா விளக்கம் கொடுக்கிறது. ஓவர் எக்ஸ்பிளைனிங். ஒரு தப்பு செஞ்சாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்கு நோ சொன்னாலோ தேவையில்லாம அதிகமா விளக்கம் கொடுக்கறது உங்க தன்னம்பிக்கையை குறைவா காட்டும். இன்னைக்கு என்னால வர முடியாது, ஏன்னா வீட்ல அம்மா திட்டுவாங்க. அப்புறம் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்சம் தலைவலி வேற. இப்படி சொல்லும்போது நீங்க பொய் சொல்ற மாதிரியும் பலவீனமானவராகவும் தெரிவிங்க. அதுக்கு பதிலா, சாரி, இன்னைக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு, என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். நோ இஸ் அ கம்ப்ளீட் சென்டென்ஸ். விளக்கங்கள் கொடுக்க தொடங்கினா மற்றவங்க எளிதா உங்களை கையாள தொடங்குவாங்க. ஒரு கம்பெனில 2 பேர் வேலைக்கு வராங்க. மேனேஜர் கேக்குறாரு, ஏன் லேட்? ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்றாரு, சார் பைக் ஸ்டார்ட் ஆகல, அப்புறம் வழியில டிராபிக், அது மட்டும் இல்லாம நேத்து நைட் நான் தூங்க லேட் ஆயிடுச்சு. இப்படி சொல்லிட்டே போறாரு. மேனேஜர் மனசுல, இவன் ஒரு பொறுப்பில்லாத ஆள், எக்ஸ்கியூஸ் ரெடியா வச்சிருக்கான்னு தோணும். 2வது பர்சன் வராரு, சாரி சார், எதிர்பாராத விதமா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, இனிமே இது நடக்காம பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். கம்மியா பேசுறவங்க மேலதான் மத்தவங்களுக்கு மரியாதை வரும். அதிகம் விளக்கம் உங்கள் பலவீனத்தை தான் காட்டும். 2வது பாயிண்ட் என்னன்னா, எல்லாரையும் திருப்திப்படுத்துறது. எல்லாருக்கும் எஸ்மேனா இருக்கிறது, உங்க சொந்த விருப்பத்தை விட்டு கொடுத்து மத்தவங்களுக்காக வாழ்ந்தா யாருக்கும் உங்க மீது மதிப்பு இருக்காது. உங்களுக்கே வேலை அதிகமா இருக்கும்போது ஃப்ரெண்டு கூப்பிடுறான்னு அவனோட பர்சனல் ஒர்க்கு போறது. அவன் முன்னாடி நீங்க நல்லவரா தெரியலாம், ஆனா அவன் மனசுல இவன் எப்ப கூப்பிட்டாலும் வருவான் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். உங்களுக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. நீங்க உங்களையே மதிக்கலீனா உலகம் உங்களை மதிக்காது. இது ஒரு ஃபேமஸான கதை. ஆனா இத ரெஸ்பெக்ட் ஆங்கிள் சொல்லணும். ஒரு அப்பாவும் பையனும் கழுதையோட போறாங்க. முதல்ல 2 பேரும் ஏறி போறாங்க. ஊர்க்காரங்க சொல்றாங்க, பாவம் அந்த கழுதை 2 பேரையும் சுமந்துட்டு போகுதுன்னு. உடனே அவங்க 2 பேரும் இறங்கி போறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, முட்டாள்களா இருக்காங்களே, கழுதைய வச்சுக்கிட்டு யாராவது நடந்து போவாங்களான்னு. கடைசியில எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைச்சு கழுதைய தூக்கிட்டு போறாங்க. அப்போ எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நீங்க எல்லாருக்கும் நல்லவன் பேர் எடுத்துக்க நினைச்சா கடைசியில கோமாளியா தான் தெரிவிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். 3வது பாயிண்ட், புறம் பேசுவது. ஒருத்தர் இல்லாதப்போ அவரை பத்தி தப்பு தப்பா பேசுறது. நீங்க ஒருத்தரை பத்தி என்கிட்ட தப்பா பேசுனா கண்டிப்பா என்ன பத்தியும் இன்னொருத்தர்ட்ட தப்பா பேசுவீங்கன்னு தான் நான் நினைப்பேன். ஆபீஸ்ல ஒரு கொலிக் இல்லாதப்போ அவரோட தப்புகளை பத்தி மத்தவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கிறது. இத கேக்குறவங்க உங்ககிட்ட சிரிச்சு பேசினாலும் உங்களை ஒரு நம்பிக்கை இல்லாத ஆளா தான் பாப்பாங்க. ஒருத்தரை பத்தி நேருக்கு நேரா சொல்ல தைரியம் இல்லைன்னா அவங்க முதுகுக்கு பின்னாடி பேசாதீங்க. கிரேக்க அறிஞர் சாக்ரட்டிஸ் கிட்ட ஒருத்தர் வந்து, உங்க ஃப்ரெண்டு பத்தி ஒரு விஷயம் தெரியுமான்னு கேக்குறாரு. சாக்ரட்டிஸ் ஒரு நிமிஷம் நிறுத்தி 3 கேள்வி கேக்குறாரு. நீ சொல்ல போறது உண்மையா? அவன், தெரியல, யாரோ சொன்னாங்க. நீ சொல்ல போறது நல்ல விஷயமா? அதுக்கு அவன், இல்ல, கெட்ட விஷயம். 3வது கொஸ்டின், நீ சொல்ல போறது எனக்கு பயனுள்ளதா? அதுக்கு அவன், இல்ல. சாக்ரட்டிஸ் சொல்றாரு, உண்மை இல்லாத, நல்லதும் இல்லாத, எனக்கு பயனும் தராத ஒரு விஷயத்த எதுக்கு என்கிட்ட சொல்ற அப்படின்னு. மத்தவங்கள பத்தி பேசுறத நிறுத்தினாலே உங்களை ஒரு மெச்சூரான ஆளா தான் இந்த உலகம் பார்க்கும். 4வது பாயிண்ட் என்னன்னா, சொன்ன சொல்லை காப்பாற்றாமை. 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 10 மணிக்கு வர்றது. ஒரு வேலையை முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அதை செய்யாம இருக்கிறது. உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிருப்பீங்க, நாளைக்கு கண்டிப்பா காசு தந்துடுறேன்னு. ஆனா அடுத்த நாள் போனே எடுக்காம இருக்கிறது. இதெல்லாம் உங்க நம்பகத்தன்மைய மொத்தமா அழிச்சிடும். உங்களால முடியாதுன்னா முன்கூட்டியே சொல்லிடுங்க. ஆனா ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா அதை உயிரை கொடுத்தாவது காப்பாத்திடுங்க. கிரிக்கெட் மேட்ச்ல ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, தோனி எப்பவும் சொன்ன டைமுக்கு பிராக்டிஸ்க்கு வந்துருவாரு. ஒரு முறை ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு வரேன்னு சொல்லி நேரத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டாரு.
மத்தவங்க அவரை ஏன் மதிக்கிறாங்கன்னா, அவரு திறமைக்காக மட்டும் இல்ல, அவர் சொன்ன வார்த்தைக்கும், நேரத்துக்கும் கொடுக்கிற மரியாதைக்காக தான். நீங்க பணக்காரரா இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. ஆனா நேர்மையானவரா இருந்தா மரியாதை தானா வரும். லாஸ்ட் பாயிண்ட், தன்னை தானே தாழ்த்தி பேசுறது. எனக்கு இதெல்லாம் வராது. நான் ஒரு லூசு. நான் பார்க்க அழகாவே இல்ல. அப்படின்னு உங்கள நீங்களே கிண்டல் பண்றது அல்லது தாழ்த்திக்கிறது. ஒரு ஃபங்ஷனுக்கு போறீங்க. யாராவது உங்கள நீங்க சூப்பரா இருக்கீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது பழைய ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்றது. இது அடக்கம் கிடையாது. இது உங்க சுயமரியாதை குறைபாடு. ஒரு பாராட்டு கிடைச்சா தேங்க்ஸ் சொல்ல பழகிக்கோங்க. உங்கள நீங்களே உயர்வா நினைச்சாதான் உலகம் உங்கள அண்ணாந்து பார்க்கும். இந்த 5 பழக்கங்களும், அதாவது அதிகமா விளக்கம் கொடுக்கிறது, எல்லாத்தையும் திருப்திப்படுத்துறது, புறம் பேசுறது, வாக்கு தவறுறது, சுயமரியாதை குறைபாடு, இது எல்லாம் உங்கள அறியாமலேயே உங்களுடைய மதிப்பை குறைச்சிடும். இத இன்னைக்கே மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. இந்த 5ல உங்ககிட்ட இருக்க அந்த ஒரு பழக்கம் எது? அதை எப்படி மாத்திக்க போறேன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.